சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சதீஷ் என்ற இளைஞர் 15 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்த வழக்கு ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இவர்களுக்கு குழந்தை பிறந்து தற்போது 3 வயதாகிறது. இந்நிலையில் சதீஷ் மது குடிப்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சதீஷின் மனைவி அன்னபூரணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சதீஷிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டி கிழக்கு தெரு பகுதியில் கடந்த 11ஆம் தேதி வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போன வழக்கில் பள்ளப்பட்டி கருத்தப்பா தெரு பகுதியைச் சேர்ந்த சர்புதீன் மற்றும் செல்லுக்காடு பகுதியைச் சேர்ந்த அல்தாப் ஹுசேன் ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக சாத்தூர் தாயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான தர்மர் என்பவர் மீது போலீசார் அடிக்கடி வழக்கு பதிவு செய்வதாக கூறி விரக்தியில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். இச்சம்பவம் அங்கிருந்தவர்களை பதட்டத்தில் ஆழ்த்தியது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை மேயர் ரங்கநாயகி தலைமையேற்று நடத்தினார். இந்த கூட்டத்தில் கோவை வெள்ளலூர் பகுதியில் கட்டப்பட்டு பாதையில் நிற்கும் பேருந்து நிலைய கட்டிடத்தை மொத்த காய்கறி பழ அங்காடியாகவும் கனரக வாகனங்கள் நிறுத்துமிடம் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான அலுவலக கட்டிடமாகவும் மாற்றி அமைக்க தீர்மானம் கொண்டுவர மாமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு வெள்ளலூர் பகுதி மக்கள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்த நிலையில் இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நான் கேட்கிறேன், இந்த அதிகாரிகளோ இல்ல இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்றவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்க 52 கோடி ரூபாய் பணத்தை சும்மா ரோட்ல போட்டு போவாங்களா? மண்ணை போட்டு மூட முடியுமா? 52 கோடிங்க சாதாரண விஷயமாங்க. மக்களோட வரி போனங்க. எப்படி அசால்ட்டு ஒரு பேப்பரில் வந்து மூடுறான்னு சொல்லி போட்டு மண்ணை போட்டு மூடுற விஷயம் அது. கொஞ்சமாவது இந்த திராவிட முதலமைச்சர் கிட்ட, அதாவது நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்காரங்க பேசின அரசியலாக இதுக்கு பேசலைங்க. கோவை மாநகராட்சி மக்களுடைய வயிற்றெரிச்சல் மனக்குமுறத்தை பேசுகிறோங்க. நாங்கள் பேசுகிறதான 3 பேரே இருக்கலாம், ஆனால் 15 லட்சம் மக்களுடைய குமரல் பேசிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து ஆளுகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து இந்த நேரில் இதை கண்காணிங்க. ஏன் அப்படின்னா 52 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சருக்கு நாங்கள் இது வாயில கேட்டுக்கிறது, தயவு கூர்ந்து கள ஆய்வு செய்யுங்க. எடுத்தோமோ கமுத்தோன்னு மக்கள் பண்ணது தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுடைய முழுக்கமான கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் 50ஆம் ஆண்டு பருத்தி ஏல விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய விவசாயி, தமிழக அரசு பருத்தி கொள்முதல் செய்யும் போது ஒரு குவிண்டாலுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். நான் ஒரு சிறு விவசாயி. இந்த வருஷம் மழை அதிகமாக பெஞ்சதுனால விவசாயம் ஒன்றுமே கிடையாது. இந்த வருஷம் அரைக்குறை சாகுபடி தான் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு இந்த பருத்தி விவசாயம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான். அதனால இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால இப்போ அறுவடை சுத்தமாக போயிடுச்சு. எங்களுக்கு ஏதோ அந்த குண்டாலுக்கு மேலே நல்ல ரேட் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நமக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு 15,000 ரூபாய் எதிர்பார்க்கோம். மாது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் பகுதியில் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதி முழுவதும் மாநில மத்திய அரசுகள் வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க கோரி வருகிற 3ஆம் தேதி 3000 கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோபி அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் வேலுமணி கூறியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கடையடைப்பு நாள் 3/1/2025 வருடம் வெள்ளிக்கிழமை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மாநில மத்திய அரசுகளின் அதிகப்படுத்திய வரிகளையை குறைக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கம் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டில் தனியாக இருந்த நண்பரின் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் நாகராஜ் குற்றவாளி என போக்சோ நீதிபதி அறிவித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 3,000 ரூபாய் அபராதமும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 26ஆம் தேதி திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. புகாரின் மீது விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் கூறி வருகின்றனர். இதுகுறித்து கூறிய பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர், பள்ளி கட்டிடம் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள நிலையில் இதற்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதால் காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
செங்கல்பட்டு மாவட்டம் பொன்னியம்மன் குட்டக்கரையை சேர்ந்த பழங்குடியின மக்கள் சுமார் 70 ஆண்டுகளாக வசித்து வரும் இப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை பாதையாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக அச்சாலையை தனிநபர்கள் மறித்து வருவதால் இதுகுறித்து மதுராந்தகம் கோட்டாட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து வழிபாதையையும் குடிநீர் இணைப்பையும் மீட்டு தருமாறு மனு வழங்கினர். நேர்ல பார்வையிட்டு எங்களுக்கு எல்லாம் பண்ணணும். அதுல அவங்க நிலத்துல நகராட்சி பட்டா இடமும் இருக்குது, நகராட்சி இடமும் இருக்குது. அவங்க காம்பவுண்ட் போறதால அவங்க மொத்த இடமே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆனா குழா லைன் அதுலதான் வருது. அந்த நாள்ல போட்ட குழா வசதி அதுல இருந்து தான் வருது. ஆனா இப்ப புது லைன் நாங்க போட விட மாட்டோம் அப்படின்னு எங்களை ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அவங்க நாங்கெல்லாம் மிரட்டுறோம், அவங்களும் எங்களை மிரட்டுறாங்க, நாங்க போய் அவங்கள மிரட்டல. இதான் நடக்குது. ஐயா அவர்கள் இருந்து எங்களுக்கு நல்லபடியா அந்த வழியை கலெக்டர் ஐயா கையெழுத்து கும்பிட்றோம். எங்களுக்கு அந்த வழி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சியில குதிரை ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட மல்ராசாபுரம் பகுதியில் பிரபல தனியார் பெண்கள் கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியின் வாசலில் தமிழக வெற்றிக் கழக மறைமலை நகர் நகர செயலாளர் சார்பில் பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிழற்குடையை அமைக்க முறையாக காவல் நிலையத்தில் அனுமதி பெறாததால் நிழற்குடையை மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். தகவல் அறிந்து வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நகராட்சி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் நாளை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதாலும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து மிகவும் குறைவாக வந்ததாலும் பெரும்பாலான பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. இதனால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் இன்று குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் மாணவர் மன்றம் மற்றும் மாணவியர் பிரிவு சார்பில் நகரின் அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் அதிமுக பாஜக செயல்படுவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையின் உருவப்படங்களுடன் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளதால் அதிமுக பாஜகவிற்கு எதிராக திமுகவின் செயலாக உள்ளதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே திருவாய்மூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்கள் மற்றும் துளசியால் அலங்காரம் செய்யப்பட்டு வடமாலை சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இன்னிசை கச்சேரியில் 8 வயதான ராக சுகீர்த்தன் தனது மழலை குரலில் பல்வேறு பாடல்களை பாடியது அனைவரை கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.